ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் வே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் தலைப்பு கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. ஒரு காட்டில் 4 மாடுகள் இருந்தன. அவை எப்போதும் ஒன்றாகவே ஒற்றுமையுடன் இருக்கும். ஒரு நாள் 4 மாடுகளும் புல் மேய்ந்து கொண்டு இருந்தன. அந்த இடத்திற்கு புலி ஒன்று வந்தது. மாடுகளை கொல்ல நினைத்து அருகில் சென்றது. உடனே மாடுகள் 4ம் அந்த புலியை அடித்து விரட்டிவிட்டன. மாடுகளிடம் இருந்து தப்பித்து காட்டிற்கு திரும்பிய போது அங்கு நரி ஒன்று வந்தது. அது புலியை பார்த்து, புலியாரே, நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது. உடனே புலி நடந்தவற்றை கூறியது. அதற்கு நரி, புலியாரே, நான் ஒரு திட்டம் போட்டு அந்த மாடுகளை தனித்தனியே பிரித்து விடுகிறேன். அப்போது நீங்கள் அந்த மாடுகளை உங்களுக்கு விருந்தாக்கிக் கொள்ளுங்கள் என்றது. புலியும் சரி என்று கூறியதுடன், அப்படி நீ செய்தால் உனக்கும் தருகிறேன் என்றது. அடுத்த நாள் நரி மாடுகள் இருந்த இடத்திற்கு வந்தது. மாடுகளை பார்த்து, உங்களுக்கு இந்த இடத்தில் உணவு சிறிதளவுதான் இருக்கிறது. ஆனால் நான் கூறும் இடத்திற்கு வந்தால் அங்கு உங்களுக்கு நிறைய உணவுகள் கிடைக்கும் என்று கூறியது. அதற்கு மாடுகளும், ஓ அப்படியா, அந்த இடத்திற்கு எங்களையும் அழைத்து போகிறீர்களா என்று கேட்டன. இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்த நரி, கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுகிறேன், ஆனால் அதில் ஒரு சிறிய பிரச்சனை உள்ளது என்றது. மாடுகளும் என்ன பிரச்சனை என்று கேட்டன. அதற்கு நரி, நான் அழைத்து போகும் இடத்திற்கு தனித்தனியே தான் போக முடியும் என்றது. மாடுகளும் அதற்கு சம்மதம் தெரிவித்தன. நரி ஒவ்வொரு மாட்டையும் வேறு வேறு இடத்திற்கு அழைத்து சென்றது. உணவிருக்கும் இடத்தை காட்டியது. மாடுகளும் உணவிற்கு ஆசைப்பட்டு தனித்தனியாக பிரிந்து சென்றன. அருமையான தருணத்தை எதிர்பார்த்த புலி ஒவ்வொரு மாட்டையும் அடித்து உன்றது. அது கூறியது போல் நரிக்கும் உணவை பங்கு கொடுத்தது. உணவுக்கு ஆசைப்பட்டு ஒற்றுமையை இழந்ததால் மாடுகள் உயிரை இழந்தன. இதனால் நாம் ஒற்றுமையே பலம் என அறிந்து கொள்கிறோம். ஹாய் குட்டீஸ், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை இந்த கதை மூலம் தெரிந்து கொள்கிறோம். குறளும் பொருளும். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது. ஹாய் குட்டீஸ், மீண்டும் நாம அடுத்த கதையில சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பை பை, கிட்ஸ் வே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிட்ஸ் வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.